ஸோ உங்களுக்கு ஒரு கைனகாலஜி ரிலேட்டடாக ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கைனகாலஜிஸ்ட் விசிட் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட பீரியட்ஸை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் வந்து எடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு பிரைடா இல்லை நீங்கள் ஒரு பிக் மூமெண்ட்டுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? ஸோ யூஸ்வலி நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து இந்த மேரேஜ் டைமில் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் நம்ம ஸ்கின் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையவே மெனக்கடுவோம். ஒன்று. 2வது நம்மளோட ட்ரெஸ் அசசரிஸ் இதுக்கெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம வெளியூர்லலாம் போய் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். இது எல்லாம் ஓகே தான். பட் இது கூடவே சேர்ந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஒரு கைனகாலஜி ரிலேட்டடாக ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கைனகாலஜிஸ்ட் விசிட் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட பீரியட்ஸை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ பிசிஓஎஸாக இருக்கலாம், இல்லாட்டி தைராய்டாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பேபிக்கு பிளான் பண்ணலனாலுமே நீங்கள் வந்து பீரியட்ஸ் ட்ராக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கான்ட்ராசெப்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வந்து ரொம்பவே ட்ராக்கிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் வந்து எடுக்கணும். ஸோ இதில் பேசிக்கான சில டெஸ்ட் எடுக்கணும். ஸோ நீங்களும் உங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டும் நீங்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து நம்ம என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பேபிக்கு வந்து பிளான் பண்ணுறீங்களா, பிளான் பண்ணலையா, இல்லை நம்ம கான்ட்ராசெப்ஷன் ஏதாவது எடுத்துக்கணுமா? ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த ப்ரீ வெட்டிங்காகவே இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும். அது கூட சேர்ந்து உங்களோட ஸ்கின்னும் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் மேக்கப் போட்டிங்கனாலுமே நம்ம பேஸ் ஆனால் ஸ்கின் வந்து நம்மளுக்கு க்ளோ ஆனால் தான் நம்மளுக்கு நல்லது இல்லைங்களா? ஸோ அதை மாதிரி நீங்கள் ஹைட்ரேஷன், ஹெல்த்தியான ஒரு டயட், ஸோ லைஃப் ஸ்டைலுக்குமே நீங்கள் ரொம்பவே எஃபர்ட் போடணும். ஸோ உங்களுடைய பாடி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும். 1. 2வது இந்த மாதிரியான கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் நிறையவே காமனாக இந்த வெஜனிசமஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்குமே இந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்குன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு ரொம்பவே நிறைய பேர் டிலே பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதுக்கான கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வெஜனிசமஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு இந்த டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.